5 ரூபா பிரீமியம் 50 ரூபாயா மாறுறது, 10 ரூபா பிரீமியம் 100 ரூபாயா மாறுறது. இந்த மாதிரி அதிக ப்ராஃபிட் பிடிக்கணும் அப்படின்னு நினைக்கிற ட்ரேடர்ஸ் எல்லாருமே ஃபோக்கஸ் பண்ணுற ஒரு ட்ரேடிங் டைப் தான் இந்த ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேடிங். ஸோ இந்த வீடியோவில் ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேடிங்னா என்ன, அந்த ட்ரேடிங்கை நம்ம எப்போ எடுக்கிறது, மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுக்கும்போது அங்கே என்ன நடக்கும், ஸோ அந்த ட்ரேடிங்கில் எப்படி நம்ம ரிஸ்க்கை மேனேஜ் பண்ணுறது, இந்த விஷயத்தை எல்லாத்தையும் நீங்கள் லேர்ன் பண்ண போகிறீங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேட் அப்படின்னா என்னென்னு பார்க்கலாம். இண்டெக்ஸ்லேயோ இல்லை ஸ்டாக்ஸ்லேயோ எக்ஸ்பைரி அப்போ பெரிய மூவ்மெண்ட் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையில் தூரமாக இருக்கிற ஓடிஎம் ஆப்ஷனை பை பண்ணுவோம். நம்ம நினச்ச மாதிரியே ஷார்ப்பான மூவ்மெண்ட் நடந்தால் நம்ம ப்ராஃபிட் அப்படிங்கிறது சீக்கிரமாக பல மடங்கு அதிகமாகும். ஸோ அது ஒரு ஹீரோ ட்ரேடு. அப்படி மூவ்மெண்ட் எதுவுமே நடக்கலைன்னா நம்ம ப்ரீமியம், அதாவது ட்ரேடிங் கேபிட்டல் ஃபுல்லாக ஜீரோ ஆகிடும். ஸோ இதை ஜீரோ ட்ரேட்னு சொல்லுவோம். ஸோ ஒன்று நம்ம பல மடங்கு ப்ராஃபிட் பண்ணி ஹீரோ ஆகுவோம், இல்லைனா டோட்டலாக ப்ரீமியம் லாஸ் பண்ணி ஜீரோ ஆகும். ஸோ இந்த மாதிரி ட்ரேட் பண்ணுறது தான் ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று நமக்கு ஃபேவராக மார்க்கெட் மூவ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னா நமக்கு 3 times இல்லை 10 times கூட ப்ராஃபிட் வரதுக்கான பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். இதுவே லாஸ் ஆனிச்சு அப்படின்னா ஒட்டுமொத்த ட்ரேடிங் கேபிட்டலும் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா லாஸ் ஆகிடும். இந்த ட்ரேடிங் அப்படிங்கிறத எக்ஸ்பைரி டேயில் மட்டும்தான் பண்ணுவாங்க. ஸோ இது தான் நம்ம ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேட் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த ஹீரோ ஆர் ஜீரோ ட்ரேடை எப்போ எடுக்கலாம், அதுக்கான கண்டிஷன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ட்ரேடு எப்போதுமே எக்ஸ்பைரி டேயில் தான் பண்ணணும். அதே போல் டைமிங் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 1:30, அதாவது ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறம் தான் நீங்கள் இந்த ட்ரேடையை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன் அப்படின்னா நார்மலாக எக்ஸ்பைரி டேயில் உங்களுக்கு ப்ரீமியம் அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். இன்னும் 2 மணி நேரம் தான் மார்க்கெட்டுக்கு இருக்குது, பேலன்ஸ் இருக்குது. அப்படிங்கிறப்போ அவுட் ஆஃப் த மணியில் ரொம்ப கம்மியாக இருக்கும் ப்ரீமியம்லாம். அந்த இடத்துல சடனாக ஏதாவது மூவ்மெண்ட் நடந்தால் தான் சின்ன ப்ரீமியம்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் மூவ் ஆகும். அதுக்காக தான் நம்ம இந்த ட்ரேடில் எக்ஸ்பைரி டேயில் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா என்ட்ராக பார்க்கணும். அடுத்ததாக இதோட ப்ரீமியம் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதாவது ஒரு 5 rupees இல்லைனா 15 rupees ப்ரீமியம், இந்த மாதிரியான ப்ரீமியம் இருக்கிற அவுட் ஆஃப் த மணி தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். இல்லைனா அட் த மணிலேருந்து ஒரு 4 strike தள்ளி, ஒரு 200 பாயிண்ட் தள்ளி இருக்கிற அவுட் ஆஃப் த மணியை நீங்கள் பை பண்ண ட்ரை பண்ணலாம். ஸோ இதில் எப்படி என்ட்ரி ஆகிறது, எந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்கிறது அப்படின்னா கிளியரான ஒரு பிரேக் அவுட் இருக்கணும். அதாவது மார்க்கெட் ஒரு ரேஞ்ச் பவுண்டு, ஒரு ரேஞ்சுக்குள்ளேயே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்டர்நூன் செஷனுக்கு அப்புறமா அப் சைடில் பிரேக் அவுட்டோ இல்லை டவுன் சைடில் பிரேக் டவுனோ நடக்குது. அப்படிங்கிறப்போ இப்போ அப் சைடில் பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா அந்த இடத்துல ஒரு கால் ஆப்ஷனை பை பண்ணுறது, இல்லை டவுன் சைடில் பிரேக் டவுன் கொடுத்துச்சு மார்க்கெட் அப்படின்னா அந்த இடத்துல ஒரு புட் ஆப்ஷனை பை பண்ணுறது. இந்த மாதிரி பிரேக் அவுட்டில் என்ட்ரி எடுக்கலாம். அதே போல் ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் ட்ரேடிங் பண்ணலாம். எப்படின்னா மார்க்கெட் ஹையர் ஹை ஹையர் லோ போயிட்டுருக்கு, திரும்ப அதே ட்ரெண்ட் கண்டினியூ ஆக போகுது. அப்படிங்கிறப்போ அதை பேஸ் பண்ணி அந்த இடத்துல ஒரு புல் பேக் என்ட்ரி எடுக்கலாம், இல்லைனா ட்ரெண்ட் ரிவர்சல் என்ட்ரியும் நீங்கள் எடுக்கலாம். இந்த மாதிரி ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகிறப்போ இல்லை புல் பேக் நடக்கிறப்போ பார்த்தீங்கன்னா சடனாக ஒரு பெரிய மூவ்மெண்ட் கொடுக்கும் மார்க்கெட்டு. சரியா, ஒன்று பிரேக் அவுட்டு, இல்லைனா ட்ரெண்டு கண்டினியூ ஆகணும், மூணாவது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகணும். இந்த மாதிரி இருக்கிறப்போ பிரேக் அவுட் என்ட்ரியில் பிரேக் அவுட் ட்ரேடிங்கையும் இந்த ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் அண்ட் ரிவர்சலில் புல் பேக் என்ட்ரியும் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா சடனாக ஒரு ஸ்பைக் வரும். அப்போ மார்க்கெட்டோட ப்ரைஸ் கம்மியான டைமில் சீக்கிரம் மூவ்மெண்ட் கொடுக்குறப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்மளோட ப்ரீமியம் சடனாக ரைஸ் ஆகும். ஸோ இந்த மாதிரியான நேரத்தில் தான் நீங்கள் அந்த ட்ரேடில் என்ட்ரியே ஆகணும். அடுத்ததாக நீங்கள் சூஸ் பண்ணுற அந்த டே இருக்கு இல்லையா, எக்ஸ்பைரி டே, அது அந்த நாளில் எந்த விதமான மேஜர் நியூஸும் இருக்கக்கூடாது. இந்த ஆர்பிஐ பாலிசி வர டேட்டு, இல்லைனா ஏதாவது ஒரு எலெக்ஷன் ரிசல்ட் வர டேட்டு, இந்த மாதிரி மார்க்கெட்டில் அதிகப்படியான வாலட்டிலிட்டியை கொடுக்கக்கூடிய எந்த ஒரு நியூஸும் இருக்கக்கூடாது. அதே போல் அன்எக்ஸ்பெக்டட் வாலட்டிலிட்டியும் இருக்கக்கூடாது. ஏன் அப்படின்னா மார்க்கெட் பெரிய மூவ்மெண்ட் கொடுக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. ஏன்னா இப்போ ஈவெண்ட் டயத்தில் அந்த மாதிரி தான் இருக்கும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ஆல்ரெடி என்ன ஆகும், உங்களோட ப்ரீமியம் நார்மலாக இருக்க வேண்டிய வேல்யூவை விட ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். அப்போது அதிகப்படியான ப்ரீமியமை நம்ம பை பண்ணுற மாதிரி ஆகிடும். அப்போ மார்க்கெட் இன்கேஸ் மூவ்மெண்ட்டே கொடுத்தாலும் நம்மளோட ப்ரீமியம் நம்ம நினச்ச மாதிரி மேலே ஏறாது. சரியா, அப்போது வாலட்டிலிட்டி இருக்கிற நேரத்தில் நம்ம இந்த மாதிரியான ட்ரேடை பண்ணக்கூடாது. இதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ இந்த 4 பாயிண்ட்டையும் கிளியராக புரிஞ்சுக்கோங்க. என்ட்ரிக்கான கண்டிஷன், எப்போ எப்படி எடுக்கணும், இதெல்லாம் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கான ரூல்ஸ் இதெல்லாம். அடுத்ததாக மார்க்கெட் மூவ் ஆகும்போது என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பொதுவாக அவுட் ஆஃப் த மணிலலாம் டெல்டாவோட வேல்யூ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 0.2லேருந்து 0.3 இந்த மாதிரி தான் இருக்கும். டெல்டா பற்றி ஆல்ரெடி நம்ம நிறையா வீடியோவில் பார்த்துருக்கோம். அதை பற்றின ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம எடுத்துருக்க நிஃப்டி ஒரு 10 பாயிண்ட் மூவ் ஆணுச்சு அப்படின்னா நம்மளோட ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது 2 இல்லை 3 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகும்.
இது வந்து ஓடிஎம் பொறுத்து டெல்டா வந்து சேஞ்சஸ் ஆகிறதுனால ப்ரீமியம் மூவ் ஆகிறது. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நிஃப்டியோட ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து 24,750 கிட்ட இருக்குது. அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம், மார்க்கெட் வந்து 24,900 தாண்டி போகும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அந்த எக்ஸ்பைரி டே அன்னைக்கு 150 பாயிண்ட் சடனாக இன்க்ரீஸ் ஆக போகுது, ஏன்னா ஏதோ ஒரு பிரேக் அவுட் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபீல் பண்ணுறோம். அப்போது 24,900 கால் ஆப்ஷன் ஓடிஎம், ஏன்னா ஸ்பாட் வந்து நமக்கு 24,750 அப்படின்னா 24,750 வந்து அட் த மணியாக இருக்கும். 24,900 கால் ஆப்ஷன் அப்படிங்கிறது அவுட் ஆஃப் த மணியாக இருக்கும். அப்போது அதில் இருக்கிற அந்த டெல்டாவோட வேல்யூ 0.2 ஆர் 0.3 இருக்கும். அப்போ அதோட மீனிங் என்ன, மார்க்கெட் 100 பாயிண்ட் மேலே போனாலும் இதில் 20-30 பாயிண்ட் தான் வந்து மேலே போகும் இந்த ப்ரீமியமில் அப்படின்னு அர்த்தம். இப்போ சடனாக மார்க்கெட் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு 150 பாயிண்ட் இன்க்ரீஸ் ஆகி 24,900க்கு போயிடுச்சு அப்படின்னா நம்ம எடுத்துருக்க அந்த கால் ஆப்ஷன் இருக்கு இல்லையா 24,900, இப்போ அது என்னவா மாறிடும், அட் த மணியாக மாறிடும். ஏன்னா முன்னாடி வந்து அவுட் ஆஃப் த மணியாக இருந்துச்சு, ஏன்னா அதோட ஸ்பாட்டுங்கிறது வந்து 24,750 இருந்துச்சு. இப்போ அதோட ஸ்பாட் அப்படிங்கிறது வந்து 24,900 மார்க்கெட்டோட ஸ்பாட்டு. அப்போது 24,900 கால் ஆப்ஷனுங்கிறது வந்து அட் த மணியாக மாறிடும். டெல்டா என்னவா சேஞ்ச் ஆகிடும், 0.45 ஆர் 0.5 இந்த மாதிரி சேஞ்ச் ஆகிடும். இப்போ ஏன் இதெல்லாம் பார்க்குறோம் அப்படின்னா இந்த 0 ஆர் ஹீரோ ட்ரேடில் எது ரொம்ப பெரிய பங்கு எடுத்துக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காமா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த காமா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னா என்னென்னு கேட்டிங்கன்னா எவ்வளவு ஃபாஸ்ட்டாக டெல்டாவில் சேஞ்சஸ் நடக்குது அப்படிங்கிறத சொல்கிறது தான் இந்த காமா எக்ஸ்ப்ளோஷன். அதாவது மார்க்கெட் முடிகிறதுக்கு இன்னும் ஒரு சில நிமிடங்கள் தான் இருக்குது, 10 நிமிஷம் 15 நிமிஷம் இல்லைனா ஒரு 20-25 நிமிஷம் தான் இருக்குது. அப்படிங்கிறப்போ சடனாக நம்ம எடுத்திருக்க அந்த அண்டர்லைங் அதாவது நிஃப்டி வந்து மூவ்மெண்ட் கொடுக்குறப்போ அதோட ப்ரைஸ் மூவ் ஆகும்போது என்ன ஆகும் அப்படின்னா டெல்டாவும் மூவ் ஆகும். அப்போது அந்த டெல்டா வந்து ஸ்பீடாக மூவ் ஆகும்போது அந்த இடத்துல காமா எக்ஸ்ப்ளோஷன் அப்படிங்கிறது நடக்கும். அதனால தான் சடனாக என்ன ஆகும், ப்ரீமியம்லாம் பார்த்திங்கன்னா ரேப்பிடாக மூவ்மெண்ட் கொடுக்கும். 5 ரூபா 10 ரூபா இருக்கிற ப்ரீமியம்லாம் பார்த்திங்கன்னா 50 ரூபா 60 ரூபான்னு ஏறிடும். ஸோ இது நடக்கிறது வந்து பேஸ்டு ஆன் டெல்டா அண்டு காமா எஃபெக்ட். இதை தான் நம்ம வந்து காமா எக்ஸ்ப்ளோஷன் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்ததாக இந்த ட்ரேடிங்கில் நம்ம எப்படி ரிஸ்க்கை வந்து மேனேஜ் பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நீங்கள் இந்த மாதிரி 0 ஆர் ஹீரோ ட்ரேடு வந்து யூஸ் பண்ணும்போது சின்ன கேபிட்டலை மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அதாவது உங்களோட ட்ரேடிங் கேபிட்டல் அப்படிங்கிறது அந்த ட்ரேடில் யூஸ் பண்ண போகிற கேபிட்டல் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களோட ஓவரால் கேபிட்டலுக்கும் 1% தான் இருக்கணும். சப்போஸ் உங்ககிட்ட 1 lakh rupees இருக்குது அப்படின்னா வெறும் 1000 rupees வச்சு மட்டும்தான் நீங்கள் அந்த ஆப்ஷன் பையிங்கே பண்ணணும் இந்த மாதிரியான 0 ஆர் ஹீரோ ட்ரேடில். ஏன்னா 100% வந்து அது லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்போது நீங்கள் மென்டலாக என்ன பண்ணிக்கணும், ஆல்ரெடி நீங்கள் ஃபிக்ஸ் ஆகிடணும் நமக்கு இந்த ட்ரேடில் 100% லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புங்கிறது வந்து ரொம்ப அதிகம். ஏன்னா இது வந்து 0 ஆர் ஹீரோ ட்ரேடு. அப்படி இருக்கிறப்போ நம்ம டோட்டல் ப்ரீமியமும் வந்து லாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம ரிஸ்க்கை வந்து கம்மியாக எடுப்போம் அப்படிங்கிற மாதிரியான மைண்ட் செட்டில் நீங்கள் இருக்கணும். உங்களோட ட்ரேடிங் கேபிட்டலும் இந்த மாதிரி தான் 1% தான், ஓவரால் கேபிட்டலில் 1% மட்டும் தான் இந்த ட்ரேடிங்கில் நீங்கள் யூஸ் பண்ணணும். அடுத்ததாக இதை வந்து ஆவரேஜ் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கக்கூடாது. அதாவது லாஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப திரும்ப ஆவரேஜ் பண்ணவே கூடாது. நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டோம் இல்லையா. ஸோ ஓவரால் கேபிட்டலில் 1%க்கான அந்த வேல்யூவை மட்டும் நீங்கள் ட்ரேடிங்காக யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதோட விட்டுறணும். திரும்ப திரும்ப ப்ரைஸ் இறங்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணிங்கன்னா அது இன்னும் பெரிய பிரச்சனையாக மாறிடும், ரொம்ப பெரிய லாஸில் வந்து உங்களை இழுத்து விட்டுரும். நீங்கள் எமோஷனை பேஸ் பண்ணி இப்போ லாஸ் எல்லாம் பார்த்து ரொம்ப எமோஷனல் ஆகிற ஒரு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரியான ட்ரேடை வந்து அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணிடுவாங்க, அந்த லாஸை ஃபேஸ் பண்ண முடியாமல் திரும்ப திரும்ப அதை ஏதாவது அட்ஜஸ்ட் பண்ண முடியுமான்னு சொல்லிட்டு ஆவரேஜ் பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது பண்ணுறது, ரேப்பிடாக திரும்ப திரும்ப வேறு சைடில் ட்ரேட் என்ட்ரி எடுக்கிறது, இந்த மாதிரியான ரேண்டம் ட்ரேட்ஸ் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு தான் நம்ம சொன்னோம் நீங்கள் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணி வரணும். எப்போ நீங்கள் பயப்படாமல் ட்ரேட் பண்ணுவீங்க யோசிச்சு பாருங்கள். எமோஷ்னலாக நீங்கள் எப்போ ரியாக்ட் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களோட ரிஸ்க்கை வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுற வரைக்கும் தான். ஸோ உங்களோட ரிஸ்க் அப்படிங்கிறது வந்து எப்போ கண்ட்ரோலாக இருக்கும், 1% ரிஸ்க் வைக்கிறீங்க அப்படின்னா ஓகே நோ ப்ராப்ளம், அது ரிஸ்க் எடுக்கிறோம், அது லாஸ் ஆனால் கூட பெரிய இஷ்யூ இல்லை அப்படின்ட்டு. இதுவே அந்த ட்ரேடிங்கில் நீங்கள் ஒரு 50,000 இன்வெஸ்ட் பண்ணுறீங்க, சடனாக அதில் ஒரு 15 ஆர் 20,000 லாஸ் காமிச்சுன்னா என்ன ஆகும், உங்களுக்கு ஒரு பயம் இல்லை பதட்டம் வரும் இல்லையா. அப்போது எமோஷ்னலாக வீக் ஆகிடுவோம். அதனால தான் நம்ம தேவையில்லாமல் இந்த இடத்துல வந்து அதிகப்படியான கேபிட்டலை உள்ள என்ட்ரி பண்ணக்கூடாது. ஓவரால் கேபிட்டலில் 1% தான் பண்ணணும். அதே போல் அக்செப்ட் பண்ணிக்கணும், எஸ் இது வந்து 0 ஆர் ஹீரோ, ஒன்று நமக்கு ஃபுல்லாகவும் லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரியான ரிஸ்க்கை தான் இந்த இடத்துல நீங்கள் எடுக்கணும். ஸோ இதெல்லாம் நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தான் உங்களால் மார்க்கெட்டில் சர்வை பண்ணவே முடியும். இல்லைனா 1-2 ட்ரேடில் என்ன ஆகிடும், உங்களோட ஓவரால் கேபிட்டல் அப்படிங்கிறது வந்து
வாஷ் அவுட் ஆகிடும். இதனால தான் நான் மோஸ்ட்லி இந்த மாதிரியான ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேடை யாருக்குமே ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதுலேயும் பிகினர்ஸ்க்கு சுத்தமாக நான் ரெக்கமெண்ட் பண்ணவே மாட்டேன். ஆனால் மார்க்கெட்டில் நடக்கிறது அப்படி கிடையாது. நிறைய பிகினர்ஸ் உள்ள என்ட்ரி ஆகிறது எதுக்காக அப்படின்னா இந்த ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேடை பேஸ் பண்ணி தான். 1000 ரூபா போட்டால் 10,000 கிடைக்குமா, 5000 ரூபா போட்டால் 50,000 கிடைக்குமா, இந்த மாதிரியான எக்ஸ்பெக்டில் தான் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறாங்க. சரியா? ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து இவ்வளோ விஷயங்கள் இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்குறதுக்கு. இது எல்லாத்தையும் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு இந்த ட்ரேடில் நீங்கள் என்ட்ரி ஆகணும். ஸோ அடுத்ததாக இதுக்கான வார்னிங், இந்த ட்ரேடை நீங்கள் எடுக்க போகிறீங்க அப்படின்னா ஒரு சில வார்னிங் அப்படிங்கிறது இருக்குது. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து ஒரு பிகினருக்கு சூட்டபுளான ட்ரேடிங்கே கிடையாது. சரியா? பிகினர்ஸ் இந்த மாதிரி ட்ரேடை பண்ணவே பண்ணாதீங்க. நீங்கள் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மணி மேனேஜ்மெண்ட், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இதெல்லாம் ப்ராப்பராக வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரியான ட்ரேடிங்கில் கம்மியான ரிஸ்கில் என்ட்ராக பாருங்கள். அடுத்ததாக யாருமே என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா ரிஸ்கில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. ஸோ ரிட்டர்ன்ஸ் வந்து அதிகமாக வருது அப்படிங்கிறதான் பார்க்குறாங்களே தவிர அதோட சக்ஸஸ் ரேட் அப்படிங்கிறது வந்து ரொம்ப லோ. அதாவது நீங்கள் ஒரு 10 ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு 2 இல்லை 3 ட்ரேட் மட்டும் தான் அதில் வின் பண்ண முடியும். அதுவே அதிகம் 1 or 2 ட்ரேட்ஸ் தான் வந்து வின் பண்ண முடியும். எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அந்த ப்ராபபிலிட்டியை கணக்கு பண்ண மாட்டாங்க. அதில் வந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட் வருது அப்படிங்கிறதான் பார்ப்பாங்களே தவிர அது வந்து எப்போயாச்சும் ஒரு டைம் தான் நடக்கும். ஒரு 10 எக்ஸ்பைரி நடக்குதுன்னா 1 or 2 எக்ஸ்பைரியில் தான் அது வந்து நடக்கும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறது இல்லை. ஸோ இதையும் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கணும். ஃபைனலாக இந்த ட்ரேடில் நீங்கள் வந்து ஓவர் ட்ரேடே பண்ணக்கூடாது. சரியா? ஏன்னா இது வந்து சூப்பராக இருக்குது இந்த ஸ்ட்ராட்டஜி. எங்கே இப்போ ஃபஸ்ட்டு வீக் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மார்க்கெட் உங்களுக்கு அகென்ஸ்டாக போயிருக்கும், ஃபேவராக போயிட்டு அகென்ஸ்டாக போயிடும். அதனால் இந்த வாரமும் அப்படி நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி ரேண்டமாக ட்ரேட் எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. திரும்ப அந்த ட்ரேட் எடுக்கிறது. அப்படி பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப ஹை ரிஸ்கில் விட்டுரும். ஏன்னா ஒவ்வொரு வாட்டியும் கேபிட்டல் வந்து பெரிய லெவலில் லாஸ் ஆகிட்டு இருக்கும்போது என்ன ஆகும், ஓவர் ட்ரேட் பண்ணுறப்போ பெரிய லாஸ் ஆகிடும். இந்த ட்ரேடிங்கிறது வந்து எப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இது வந்து ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குற மாதிரி. 10 ரூபாய்க்கோ இல்லை 15 ரூபாய்க்கோ ஒரு லாட்ரி டிக்கெட் வாங்குறோம் அப்படின்னா ₹1,00,000 விழுவும் அப்படின்னு நம்பி வாங்குறாங்க இல்லையா? ஆனால் அது எப்போ விழும், கோடியில் ஒருத்தருக்கு லட்சத்தில் ஒருத்தருக்கு தான் விழும். அந்த மாதிரி தான் இது எப்போயாவது தான் நடக்கும். ஒரு 10 எக்ஸ்பைரிக்கு ஒரு வாட்டியோ இல்லை 20 எக்ஸ்பைரிக்கு ஒரு வாட்டியோ தான் நடக்கும். ஸோ அதை மீன் பண்ணிவிட்டு ஒரே எக்ஸ்பைரியில் திரும்ப இந்த ட்ரேடை ஓவர் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா ஃபுல் கேபிட்டலையும் நீங்கள் லாஸ் பண்ணுற மாதிரி ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் கவனத்தில் வச்சுக்கோங்க. ஜீரோ ஆர் ஹீரோ ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா இந்த எல்லா ஆஸ்பெக்டையும் நீங்கள் பார்க்கணும். வெறும் உங்களோட அந்த டார்கெட்டு, உங்களோட அந்த ப்ராஃபிட்டை ஃபோக்கஸ் பண்ணி மட்டுமே அந்த ட்ரேடில் நீங்கள் என்ட்ரி ஆகக்கூடாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.